டெல்லியில் மர்மமான முறையில் உயிரிழந்த ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழக மாணவர் முத்துகிருஷ்ணனின் உடல் பொதுமக்களின் அஞ்சலிக்காக சொந்த ஊரில் வைக்கப்பட்டுள்ளது. மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் அஞ்சலி செலுத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இது குறித்த கூடுதல் தகவல்களை அங்கு இருக்கக்கூடிய நம்முடைய செய்தியாளர் ரியாஸிடம் கேட்கலாம். ரியாஸ், மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணனுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதியில் உள்ள மக்கள் என்ன மாதிரியான போராட்டம் நடத்தி வருகிறாங்க? அந்த போராட்டம் நடத்தி வருவதற்கான காரணம் என்ன? வணக்கம் கோபால். அதாவது கடந்த திங்கட்கிழமை மர்மமான முறையில் உயிரிழந்த மாணவன் முத்துகிருஷ்ணனுடைய உடலானது அவருடைய சொந்த ஊரான அரிசிபாளையத்திற்கு இன்று காலை 6 மணி அளவில் சென்னை விமான நிலையத்திலிருந்து எடுத்து வரப்பட்டது. காலை முதலே இப்பகுதி மக்களும் நண்பர்களும் உறவினர்களும் அவங்களுக்கு அஞ்சலி செலுத்தி வந்திருக்கு. அவை தவிர அரசியல் கட்சியினரும் அஞ்சலி செலுத்தி வந்திருக்கிறார். தற்பொழுது சற்று நேரத்துக்கு முன்பாக மத்திய இணை அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் அஞ்சலி செலுத்துவதற்காக முத்துகிருஷ்ணனுடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்திவிட்டு செய்தியாளர்களை சந்திப்பதற்காக வெளியே வந்தார். செய்தியாளர்களை சந்திக்க முற்படும் போது அந்த கூட்டத்தில் அதுக்கு முன்பாகவே பொன் ராதாகிருஷ்ணன் இந்த அஞ்சலி செலுத்துவதற்காக வருவதற்கு முன்பாகவே பார்த்தீங்கன்னாக்கா இங்கு விடுதலை சிறுத்தை கட்சியினர் சாலை மேல் போராட்டம் ஈடுபட்டாங்க. அவர்கள் பொன் ராதாகிருஷ்ணன் உள்ளே வரக்கூடாது என கண்டித்து கோஷங்கள் எழுப்பட்டாங்க. அதையும் மீறி பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் முத்துகிருஷ்ணனுடைய உடலுக்கு மாலை அணிவித்தும் தொடர்ந்து குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்து வெளியே செய்தியாளர்கள் சந்தித்து இந்த நேரத்தில் அந்த கூட்டத்தில் இருந்து பொன் ராதாகிருஷ்ணன் இங்கிருந்து வெளியேற வேண்டும். அதே போல இந்த விவகாரங்களில் பாஜக இந்த தற்கொலை விவகாரங்களில் பாஜக பின்னணியில் இருப்பதாக குற்றம் சாட்டி இங்க இருக்கிற அமைப்புகள் குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா விடுதலை சிறுத்தைகள், ஜனநாயக வாலிபர் சங்கம், இந்திய மாணவர் சங்கம் உள்ளிட்ட பல்வேறு அமைப்பை சேர்ந்தவர்கள் தொடர்ந்து கோஷங்கள் எழுப்பிய இந்த நிலையில் திடீரென்று அந்த செய்தியாளர்கள் சந்திக்கும் போது அந்த கூட்டத்தில் ஒரு நபர் அங்கிருந்து செருப்பை வீசியுள்ளார். அதன்படி அவர் மீது அந்த செருப்பு படவில்லை என்றாலும் உடனடியாக காவல்துறை அவரை அங்கிருந்து அழைத்து சென்றனர். இருந்த போதிலும் அந்த பொன்னார் தரப்பினருக்கும் இங்கு ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கும் மோதல் உருவாகும் சூழ்நிலை ஏற்பட்டது. உடனடியாக காவல்துறையினர் இந்த பகுதியில் குவிக்கப்பட்டிருக்காங்க. தற்போது பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் பத்திரமாக காவல்துறையினால் அழைத்து செல்லப்பட்டார். இந்த நிலையில தற்போது இந்த பகுதியில் ஒரு பரபரப்பான சூழ்நிலை நிலவி கொண்டிருக்கு. குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட பல்வேறு அமைப்பை சேர்ந்தவர்கள் இங்கு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிற இந்த நேரடி காட்சிகள் தான் பார்த்துட்டு இருக்கீங்க. அதாவது பொன்னார் சிறுமி விஷயத்தை தொடர்ந்து பாஜகவினரும் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. ஆனால் அவர்கள் தொடர்ந்து பொன் ராதாகிருஷ்ணன் இந்த பகுதியில் இருந்து வெளியேற வேண்டும் என தொடர்ந்து வலியுறுத்தி தொடர்ந்து அவங்க கோஷங்கள் எழுப்பி வந்துட்டு இருக்காங்க. குறிப்பா இந்த மாணவருடைய மரணத்தில் நீதி விசாரணை வேண்டும் என வலியுறுத்திய தொடர்ச்சியான இந்த போராட்டங்களை தற்போது ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. அதாவது அது மட்டும் இல்லாம இந்த பாதிக்கப்பட்ட மாணவனுடைய குடும்பத்திற்கு 1 கோடி ரூபாய் நிதி உதவி வழங்க வேண்டும் என்பதும் எங்களுடைய கோரிக்கையா இருக்கு. பொன் ராதாகிருஷ்ணன் வரும்போதே விடுதலை சிறுத்தை கட்சியில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு இருந்தாங்க. ஆனா அந்த ஆர்ப்பாட்டம் ஈடுபட்டிருந்த போதே காவல்துறையை தடுத்து நிறுத்தியிருந்தால் அந்த பெரிய சம்பவம் நடைபெறாமல் தடுத்திருக்கப்படலாம். தொடர்ந்து இந்த பகுதியில் ஒரு பரபரப்பான ஒரு பரட்டமான சூழ்நிலை நிலவிட்டு இருக்கு. அவங்க முக்கியமான வைக்கிற கோரிக்கை என்னென்றால் தொடர்ந்து தலித் மாணவர்களும் தற்கொலை செய்வதற்கு பின்னணியில் பாஜகவுடைய மாணவர் அமைப்புகள் இயங்கிட்டு தற்போது இவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டிருக்கிற இந்த காட்சிகளை தான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. காலை முதலே சாலை மறியல் ஈடுபட்டாங்க. தொடர்ந்து தற்போது இந்த பொன் ராதாகிருஷ்ணன் சென்ற இந்த பகுதியில் விடுதலை சிறுத்தை கட்சியினர் தற்போது சாலை மறியலில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. அதாவது இந்த மாணவருடைய மரணத்தில் முக்கிய காரணம் என்னவா இருக்கும் என்பது குறித்து இங்குள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தொடர்ந்து தற்போது சாலை மறியலில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. அதாவது குறிப்பா பாத்தீங்கன்னாக்கா இந்த பகுதியில் பொறுத்த வரைக்கும் அதாவது சேலம் அரிசிபாளையம் சத்திரம் முக்கியமான பிரதானமான சாலை இது. இந்த சாலையில போக்குவரத்து அனைத்துமே தடைப்பட்டிருக்கு. தொடர்ந்து மத்திய அமைச்சருக்கு எதிர்ப்பு தெரிவித்து இவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டிருக்காங்க. தொடர்ந்து அதாவது மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் வரும்போதே காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியிருந்தால் அந்த அவர் மீது செருப்பு வீசுவது சம்பவங்கள் நடைபெறாமல் இருந்திருக்கும். காவல்துறையினர் குறிப்பா இந்த பகுதியில் இருக்கிற பெண்களும் நம்மிடையே இருக்காங்க. அம்மா, இங்க யார் வந்தாங்க, என்ன பண்ணீங்க நீங்க? சார், அவர் சாலமன் சொல்லிட்டு சென்னையில இருந்து இவரோட படுகொலையை கண்டிச்சு தான் சென்னையில இருந்து நேத்து நைட் எங்க கூட வந்துட்டாரு. நேத்து நைட்ல இருந்து இவரோட படுகொலையை கண்டிச்சு நைட்டு பகலா எங்க கூட இருந்தவர் பிஜேபி எதிர்த்து முழக்கம் போட்டாரு. முழக்கம் போட்டவனே எங்க கூட இருந்தவரை தரன்னு போலீஸ் இழுத்துக்கிட்டு போயிருக்காங்க நடு ரோட்ல. அங்க இருக்கிற மக்கள் எங்க கிட்ட பார்த்துட்டு அவரை தனிமைப்படுத்தி இழுத்துட்டு போயிருக்காங்க. மக்கள் எங்க கிட்ட பார்த்துட்டு சொல்றாங்க நடு பொன் ராதாகிருஷ்ணன் வந்தாங்க. என்ன கோரிக்கையை வலியுறுத்தி நீங்க ஆர்ப்பாட்டம் பண்ணீங்க? பொன் ராதாகிருஷ்ணன் வந்தப்போ ரோஹித் வெமுலா சட்டத்தை உடனே ஏற்றணும் வாக்குறுதி கொடுங்க அப்படின்னு தான் நாங்க அதை தான் மெயினா வச்சு முழக்கம் போட்டோம்.
அதை தான் நாங்க மெயினா வச்சிருந்தோம். இப்போ ரோஹித் வெமுலா சட்டத்தை ஈற்றணும் முன்னாடி நின்று முழக்கம் போட்டவர் தான். நாங்க இங்க நின்று போராடிட்டு இருக்க டைம்ல அவங்க தனியா இங்க எதுக்கும் செருப்பு போறதுக்காக வந்திருக்காங்க. இந்த மக்கள் ஊர் மக்கள் சொல்றாங்க தனியா தர ஜீப்ல எடுத்துட்டு போறாங்க. இப்போ நாங்க பின்னாடியே வர்றோம், ஜீப் எடுத்துட்டு போயிட்டாங்க. இப்போ இவங்க கிட்ட நாங்க கெஞ்சிக்கிட்டு இருக்கோம், தயவு செஞ்சு. இப்போ உங்களுடைய கோரிக்கை என்னவா இருக்குமா? இப்போ சாலமன் உடனே வரணும். அவர் உடம்புல ஒரு சின்ன காயம் இருந்தா கூட சும்மா விட மாட்டோம். அவர் உடம்புல ஒரு சின்ன கீறல் இருந்தா கூட விளைவு மிகப்பெரியதா இருக்கும், நாங்க சும்மா விட மாட்டோம். கோபால், குறிப்பா வந்து அந்த பொன்னார் செய்தியாளர் சந்திக்கும் போது சிறுபி வீசிய சாலமன் என்ற நபரை வந்து போலீசார் வந்து கைது செஞ்சிருக்காங்க. அவர்களை வந்து விடுதலை செய்யணுங்கிறது இந்த அமைப்பினுடைய கோரிக்கையா இருக்கு. தொடர்ச்சியா வந்து காலை முதலே இந்த பகுதியில் வந்து மிகப்பெரிய ஒரு பரட்டமான சூழ்நிலை நிலவிட்டிருக்கு. அதாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சி அந்த கட்சியினர் வந்து தொடர்ச்சியான வந்து இங்க போராட்டங்கள்ல வந்து ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. அதே போல இங்க பாத்தீங்கன்னாக்கா காலை முதலே பாத்தீங்கன்னாக்கா திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளை சேர்ந்த நிர்வாகிகள் வந்து இங்க வந்து தொடர்ச்சியான போராட்டங்களில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. அதே போல சற்று நேரத்துக்கு முன்பாக காங்கிரஸுடைய முன்னாள் தலைவர் தங்கபாலு அவர்களும் வந்து இந்த மாணவருடைய மரணத்தில் வந்து நீதி விசாரணை வேண்டும் சொல்லி வலியுறுத்தி வந்தாங்க. அதே போல சேலம் மாவட்ட ஆட்சித்தலைவர் சம்பத் அவர்கள் வந்து பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு 3 லட்சம் ரூபாய் வந்து நிவாரண உதவி கொடுக்க வந்தார். ஆனால் குடும்பத்தினர் வந்து வாங்க மறுத்து போராட்டப்பட்டாங்க. தொடர்ந்து சமாதானத்துக்கு அவர் பணம் வாங்கினாரு. தற்போது இங்கு நடைபெற்று இருக்கிற விடுதலை சிறுத்தைகள் போராட்டம் குறித்து இமயவரம் இருக்காரு, பேசலாம். சார், நீங்க சொல்லுங்க, என்ன கோரிக்கையை வலியுறுத்தி நீங்க போராட்டம் பண்ணிட்டு இருக்கீங்க? நேத்தே வந்துகிட்டு அந்த இறந்து போன நபருக்கு வீட்டுக்கு 1 கோடி ரூபாய் கொடுக்க சொல்லியிருந்தோம். 3 பேருக்கு அரசு வேலை வாய்ப்பு கொடுக்க சொல்லியிருந்தோம். நம் முதலமைச்சர் அந்த குடும்பத்தை நேரில் சந்திக்கணும். இப்படி எங்களுடைய எல்லா கோரிக்கைகளுமே அரசு நிராகரிச்சுட்டு வேண்டுமென்றே கலவரத்தை உருவாக்குற நோக்கத்தில் பிஜேபியுடைய மத்திய அமைச்சர் ராதாகிருஷ்ணன் இங்க வந்திருக்கிறாரு. அவருடைய நோக்கம் இங்க அமைதியான முறையில் நாங்க அறவழியில் அந்த குடும்பத்திற்கு நாங்கள் போராட்டம் நடத்திட்டு இருக்கிறோம். எங்களுடைய அறவழி போராட்டத்தை கெடுத்து இங்க கலவரத்தை உருவாக்குற நோக்கத்தில் பிஜேபியினர் உள்ள நுழைஞ்சு கலவரத்தை உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு அப்பாவி இளைஞனை கைது செஞ்சு கூட்டு போயிருக்காங்க. அவனை உடனடியாக திரும்ப இங்க வந்து ஒப்படைக்கணும். 1 கோடி ரூபாய் நஷ்டஈடு கொடுக்கணும். 3 பேருக்கு அரசு வேலை வாய்ப்பு கொடுக்கணும். முத்துகிருஷ்ணன் சாவுக்கு காரணமான இந்த கொலைகாரர்களை உடனே கைது செய்யணும். அது வரைக்கும் இந்த போராட்டத்தை வந்துகிட்டு நான் கைவிட மாட்டோம். தொடர்ச்சியாக 2 நாட்களாகவே இவங்க நடத்தி வந்தாங்க. ஆனா இன்று இவங்களுடைய போராட்டம் வலுப்பெற்றிருக்குன்னு சொல்லலாம். அதாவது பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களிடம் இவங்க வைக்கிற முக்கியமான கோரிக்கை, குறிப்பா அந்த முத்துகிருஷ்ணனுடைய 3 சகோதரிகளுக்கு அரசு வேலை வழங்க வேண்டும். அதே போல அவர் குடும்பத்துக்கு 1 கோடி ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை முன்வைத்து தற்போது இவர்கள் சாலை மேல் ஈடுபட்டு வந்தாங்க. அதே போல தொடர்ந்து பல்வேறு அரசியல் கட்சியிலும் அதாவது முத்துகிருஷ்ணனுடைய உடலுக்கு வந்து அஞ்சலி செலுத்தி வந்திருக்காங்க. இன்னும் சற்று நேரத்தில் முத்துகிருஷ்ணனுடைய உடலானது இங்கு இருந்து ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு சேலம் செவ்வாய்பேட்டையில் இருக்கிற மயானத்தில் வந்து அடக்கம் செய்வதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டு வந்துட்டு இருக்கு. அதே போல இறுதிச் சடங்குக்கான ஏற்பாடுகளை அவருடைய தந்தை ஜீவானந்தம் தற்போது செய்து வந்துட்டு இருக்காரு. கோபால், சேலத்தில் முத்துகிருஷ்ணன் இல்லத்திலிருந்து அங்கு நடைபெற்று வரக்கூடிய போராட்டங்களும் பொன் ராதாகிருஷ்ணனுக்கு எதிரான ஆர்ப்பாட்டங்கள் குறித்தும் மேலும் பல கலத்தகவலை அங்கிருந்து பதிவு செய்தீங்க. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ரியாஸ்.